மிமு என்ற சிறிய வெள்ளை பூனை ஒன்று வாழ்ந்தது. அவளுக்கு ஒரு இனிய வீடு இருந்தது. சிறுமியின் மென்மையான குரலில் அவளது பெயர் அழைக்கப்பட்டது. சிறிது நாட்களில் அந்த குடும்பம் இடம் மாற்றியது. மிமுவை அங்கேயே விட்டு சென்றது. பல நாட்களுக்கு மிமு கதவின் அருகே காத்திருந்தாள். அவர்கள் திரும்பி வருவார்கள் என நம்பி. ஒரு மாலை ரவி என்ற முதியவர் தன் தோட்ட நாற்காலியின் கீழ் நடுங்கிக் கொண்டிருந்த மிமுவைக் கண்டார். அவர் வெந்நீர் பாலை கொண்டு வந்து மெதுவாக அவளைக் கூப்பிட்டார். மிமு மெதுவாக வந்து பாலை அருந்தத் தொடங்கினாள். நாட்கள் கடந்தன. மிமு ரவியுடன் எப்போதும் இருந்தாள். மாடித்தரையிலும் அவர் நாற்காலி அருகிலும். அவர் செய்தித்தாளை படிக்கும்போது அவள் மெதுவாக புர் என்று சத்தமிட்டாள். ரவி உடல் நலம் குன்றியபோது கூட மிமு அவரை ஒருபோதும் விட்டு பிரியவில்லை. ஒவ்வொரு இரவும் அவர் கையின் அருகில் சுருண்டு படுத்துக் கொண்டாள். அவர் இறந்த பிறகும் மிமுவை தரையில் அமைதியாக உட்கார்ந்து கதவை கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். தன்னை மீண்டும் நேசித்த அந்த இதயத்தை எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது